அன்பிற்கினே நண்பர்களே வணக்கம். கண்ணதாசனை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் அவரை பற்றி மேலெழுந்த வாரியாக தெரிந்து கொண்டு சொல்லக்கூடிய வாசகங்கள் என்னவென்றால், கண்ணதாசனை பொறுத்தவரை அவரால் குடிக்காமல் கவிதை எழுத முடியாது, குடிக்காமல் பாடல் எழுத முடியாது, குடித்தால்தான் பாடல் எழுதுவார் என்றெல்லாம் ஒரு பொதுவெளியிலே ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் அவரை பொறுத்தவரையில் என்ன சொல்கிறார் என்றால், சுயசரிதையில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் சில பழக்கங்களை பழகிக் கொள்ளாமல் இருந்தால், சில பேருடன் சேராமல் இருந்திருந்தால், உலகத்தில் ஒருவனாக நான் நிமிர்ந்திருப்பேன், இலக்கியத்தில் பல இமயங்களை தொட்டிருப்பேன் என்று சொல்கிறார். அதை அவர் சில கவிதையின் மூலமாகவும் என்னை பின்பற்றுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. என் எழுத்துக்களை படியுங்கள், இலக்கியத்தை படியுங்கள், வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றாதீர்கள் என்று சொல்லுங்கள். உதாரணத்துக்கு ஒரு கவிதை: பொய்யரை புல்லரை புறம் பேசுவாரை பொழுதிலே மறக்க வேண்டும், தையலை செவ்விதழ் தாமரை பூவினை தையல் போட்டு உண்ண வேண்டும், ஆற்றிலும் பூந்தென்றல் காற்றிலும் என் உள்ளம் சங்கீத பாட வேண்டும், ஐயகோ காலமே போகின்ற தையகோ அருகில் வா மதுக்கண்ணமே, ஆண்டவன் நேர் வந்து அழைத்தாலும் என்னையே அணுகாது மரணபயமே, சுட்டரித்தால் இந்த மேனியும் சாம்பலாய் சுடுகாட்டு மண்ணில் உருளும், சுவையான பாடகன் போயினான் எனச் சொல்லி சொந்தமும் வீடு செல்லும், கட்டைக்கு வாய்க்கின்ற பயன் கூட மானிட கட்டைக்கு வாய்ப்பதில்லை, கண்மூடி மேனியை மண்மூடும் முன்னமே காலத்தை அனுபவிப்பேன், தட்டத்திலே கிண்ணம் மது வைத்து எடுத்து வா தங்கமே பக்கம் நின்று, தடுவாத மேனியை தழுவினிய போதும் சாராது மரண பயமே என்று என்னை மரண பயம் தொடாது என்று அந்த கவிதையிலே குறிப்பிடுகிறார். இப்படித்தான் அவர் வாழ்ந்தார். ஆனால் அவர் கொட்டிச் சென்ற கொடுத்திருக்கின்ற இலக்கியங்கள் ஏராளம். அவற்றை அனுபவிப்போம். வாழ்த்துக்கள். வணக்கம்.